சிம்பிளா, ஈஸியா சோள பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, கொங்கு நாடு கிராமத்தில பண்ணுவாங்க. உருண்டையா மஞ்ச கலர்ல இருக்கும். இதில 2 சோளம் இருக்கு. வெள்ள சோளம், அதுக்கப்புறம் மஞ்ச சோளம். ஆ மக்காச்சோளம் கிடையாது. ஆனா ரொம்ப ஹெல்தியானது. ஃபைபர் அதிகம் உள்ளது. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. அதே சமயம் ஆயிலே அப்சர்வ் பண்ணாது. இதில வந்து பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா அரிசி மாவு எதுவுமே தேவையே இல்ல. இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா குடுத்து விடலாம். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். டீ, காஃபிக்குமே நல்லாருக்கும். ஸோ, இந்த சோள மாவு வந்து ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கோம். இத வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். அந்த லம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா, அந்த பக்கோடா வந்து பார்த்தீங்கன்னா, மொறுமொறுப்பு தன்மை இழந்துரும். அதுக்காக தான் நம்ம வந்து சலிக்கிறோம். இதிலேயே வந்து நீங்க முறுக்கு, அதுக்கப்புறம் ஓமப்பொடி எல்லாமே பண்ணலாம். நான் 2 கப் போட்டிருக்கேன் சோள மாவு. நீங்க 1 கப் சோள மாவு, 1 கப் அரிசி மாவு, கடலை மாவு அப்படி மிக்ஸ் பண்ணி கூட நீங்க போடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் முழுக்க முழுக்க சோளத்தில தான் பண்ணியிருக்கேன். இப்போ உளுந்து மாவு, அது வந்து 1/2 கப் போட்டிருக்கேன். இது வந்து நார்மலான உளுந்து மாவு. வறுத்து அரைச்சது கிடையாது. நல்லா வாஷ் பண்ணி வெயில்ல காய வச்சதுக்கப்புறமா மில்லுல குடுத்து அரைச்சது. ஸோ இப்படி அரைச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா, எல்லா முறுக்குக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாய் தூள், உப்பு, எள்ளு வந்து 2 கலர் எள்ளு போட்டிருக்கேன். ஓமம் வந்து பார்த்தீங்களா, ஒரு 1 டீஸ்பூன் இல்ல 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓமம் பிடிக்காதவங்க ஜீரகம் போட்டுக்கலாம். 2மே ஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கூட. இதுக்கப்புறமா கருப்பு எள்ளு நான் போட்டிருக்கேன். எள்ளு பிடிக்கலன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிறலாம். எள்ளுல கால்சியம் எல்லாம் இருக்கு. பெருங்காயம் ஒரு 1 டீஸ்பூன், 2 கியூப் வந்து பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் இல்லன்னா நல்லா சூடான ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், இல்ல அப்படின்னா நெய் போட்டுக்கங்க. முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்பதான் வந்து உளுந்து மாவும், சோள மாவும் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ இப்படி மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி ஊத்தி நல்லா சாஃப்ட்டான மாவு மாரி கொண்டு வரணும். பட்டர் ரொம்ப சில்லுன்னு இருக்குதுன்னா, நீங்க வந்து முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. பட்டர் தான் இதுக்கு நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மைய குடுக்கும். தேவையான அளவு தண்ணி. நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி தான் பெசையணும். இதுக்கு சுடுதண்ணி தேவையில்ல. நார்மல் வாட்டரே நீங்க எடுத்து பெசஞ்சுக்கலாம். ஒரே அடியா ஊத்திறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தும்போது உங்களுக்கு அளவு தெரியும். இது வந்து மாவு ரொம்ப ஹார்டா இருந்ததுன்னா பிழியறதுக்கு வராது. அதே சமயம் நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா கடினமாயிடும். ரொம்ப வந்து லூஸா பண்ணிட்டீங்க அப்டின்னா, கொஞ்சம் ஆயில் அப்சர்வ் பண்ணும். அதனால மீடியமா சப்பாத்தி மாவு மாரி பெசஞ்சு எடுத்துக்கணும். எப்பவும் போலவே மாவு ரெடி பண்ணோனே நம்ம போட ஆரம்பிச்சிரணும். கொஞ்ச நேரம் வச்சிருந்தீங்கன்னா, ப்ரவுன் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஹார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி தெளிச்சு நம்ம பெசைற மாதிரி இருக்கும். ஸோ முறுக்கு மாவு நமக்கு எப்பவுமே புளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். இந்த மாரி தான் சாஃப்ட்டா இருக்கணும். அப்பதான் இந்த ரிப்பன் பக்கோடா போடும்போது, அந்த நல்ல ஒரு ஷேப்ல வரும். இப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன உருளைகளா புடிச்சு வச்சுட்டோம்னா, ஈஸியா பிழியும்போது நம்ம எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். இல்ல அப்டின்னா, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பண்ணும்போது டைம் ஆகும். அந்த ஓல பக்கோடா, அதாவது கொங்கு நாடு கிராமத்தில ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவாங்க. அது உடைஞ்சு போகும். இப்போ ஆயில் ஊத்திட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. ஒண்ணு எடுத்துட்டீங்க அப்டின்னா மூடி வச்சா உங்களுக்கு ட்ரை ஆகாத மாரி இருக்கும். இப்போ முறுக்குக்குள்ளலாம் ஆயில் தடவிட்டு, நம்ம அந்த முறுக்கு மாவு போட போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினலாவே எல்லோ கலர் தான். அந்த மஞ்சள் சோளம் அப்படிங்கிறதுனால. ஸோ, அதனால பக்கோடா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர்ல தான் வரும். பட் இது எல்லாமே வந்து மில்லட்ஸ்ல வரும். சிறுதானியத்தில வர்றதுனால, உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. யூசுவலா இதுல சப்பாத்தி எல்லாம் வந்து பண்ணி சாப்பிடுவாங்க. களி பண்ணுவாங்க. இப்போ நல்ல சூடான எண்ணெயில பிழிஞ்சு விட்டுக்கலாம். லோ, மீடியம் ஃப்ளேம்ல இருக்கவே கூடாது. ஹை ஃப்ளேம்ல தான் நீங்க வச்சிருக்கணும். இல்லன்னா இந்த பக்கோடா ஆயில் அப்சர்வ் பண்ணும். நல்ல சூடான எண்ணெயில நம்ம பிழிஞ்சு விட்டா தான், அது நல்லா கிரிஸ்பியா உப்பி வரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அது செட்டில் ஆகட்டும். இல்லன்னா அது சாஃப்ட்டா இருக்கும். திருப்பி போடும்போது உடைய பார்க்கும். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். ஐ மீன் செட் ஆனதுக்கப்புறம் திருப்பி போடலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் தான். ரொம்ப டைம் எடுத்துக்காது. பக்கோடா அப்படிங்கிறது முறுக்க விடவே சீக்கிரமா வெந்துரும். ஓமப்பொடி, பிளைன் சேவ் எல்லாமே அப்படிதான். எல்லா பிகினர்ஸ்லேருந்து பேச்சுலர்ஸ் வரைக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி ஸ்நாக்ஸுக்கு அப்படின்னா இதுதான். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாம பண்றது. சிறுதானியம் அப்படிங்கும்போது திணை, வரகு, கம்பு,
ராகி எல்லாத்துலேயுமே நல்லது கூட. நான் ஏற்கனவே ராகில எல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரியே நம்ம 2வது செட்டும் போட்டு எடுக்க போறோம். கிட்டத்தட்ட நமக்கு இந்த ரிப்பன் பக்கோடா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 600 கிராமுக்கு வந்துச்சு. நம்ம எடுத்தது போக மீதி. அதையுமே நான் போட்டு காட்டியிருக்கேன் எவ்வளோ வெயிட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம 2 கப் மாவு எடுத்ததுக்குமே 1/2 கிலோவுக்கு மேல வந்துச்சு இந்த பக்கோடா மட்டும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். கொஞ்சம் எடுத்துட்டிங்கனாவே அந்த ஆயில் எல்லாம் ட்ரை ஆயிடும். அதே மாதிரி பெரியவங்களும் சாப்பிடலாம். நமக்கு பல்லுல வந்து ரொம்ப ஹார்டாவே ஃபீல் ஆகாது. இதில எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும் அப்டின்னா, நீங்க பூண்டு, வரமிளகாய், இல்ல பச்சை மிளகாய், தயிர் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி பண்ணலாம். ஸோ நம்மளோட சோளத்தோட ஒரிஜினல் கலர்லயே இது வந்திருக்கு. ஆனா சோளத்தோட அந்த ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாம் நமக்கு தெரியாது இதுல. நம்ம அரிசி மாவுல பண்ண மாதிரியே இருக்கும். இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கு. அதுலயுமே டிஃபரெண்ட் ரெசிபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டடிங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்றோம். அதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8000 ரெசிபீஸ் இருக்கு. ஆறுனதுக்கப்புறம் இப்படி ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுருங்க. சில்வர்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா, அது வந்து குளிர அப்சர்வ் பண்ணும், நமுத்து போயிடும். ஸோ இது வெயிட்ல வந்து 593 இருந்தது. எடுத்தது போக. ஸோ மொத்தமா வந்து 600 கிராமுக்கு மேல வந்துச்சு.